श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाङ्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजन्ममिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तये श्रीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। अन्धन्तमस्तिमिरनिर्मितमेव यत् स्यात् तत्सारसाधितसुतं त्वतिवृत्तवार्तम् ईशस्य केशवगिरेः अलकालिजालम् तत्तुल्यकुल्यमधुपाढ्यमहावनस्य। திருமாலின் சொல்லில எழுந்தருள் இருக்கிற சுந்தரபாபனுடைய கேச பாசங்களை அனுபவிக்கிறார். இதுக்கு முன் பாசுரத்திலையும் அந்த திருக்குறள் கற்றையினுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு அழக தெரிவிச்ச இதுலயும் தெரிவிக்கிறார். இதனால ரெண்டு சொல்றா என்று கேட்டா அந்த இடத்துல சொல்லச்சு பிராமியத்விதக்த மதுபாலி சதேச கேசம் விஸ்வாதிராஜ பரிபர்ஹ கிரீடராஜம் கை சுந்தரஸ்ய பத சுந்தர முத்தமாங்கம்னு அந்த பெருமாள் கிரீட்டத்தை சாத்தின்னு இருக்கார். அந்த கிரீட்டத்தை சாத்தின்னு இருக்கிறதோட இல்லாமல் அந்த அழகோடு அந்த கேசபாசத்தினுடைய அழகும் சேர்ந்து அனுபவிக்கிறார் இந்த இடத்துல. அதுல அந்த கிரீட்டத்தோடு சேர்ந்து இருக்கும் போது வரக்கூடிய அழகு இங்க சொல்ற அழகு எப்படின்னா அந்த கேசபாசத்தினுடைய தனி அழகு அதனுடைய ஏற்றத்தை இந்த இடத்துல சொல்ற அந்தந்தமஸ்திமிர நிர்மிதமேவ யத் ஸ்யாத் தத் சாரசாதிதம் ஸ்வதிவிருத்த வார்த்தம். பெருமாளுடைய கேச பாசங்கள்லாம் அந்த கேசங்கள்லாம் எப்படி இருந்துருக்குன்றத பத்தி சொன்ன. போன ஸ்லோகத்துல சொல்லச்சே பெருமாள் சர்வகந்தகா சர்வரசகான்னு எல்லாம் சொல்றபடினால சர்வகந்தனாக எல்லா விதமான வாசனை, அதாவது பெருமாள் தான் வாசனைன்னு சொன்னா பெருமாள் தான் வாசனை. அப்போ எம்பெருமானுடைய திருக்குறள் கற்றைகளுக்கு சுவாபாவிகமாகவே சுகந்தத்துவம் நல்ல வாசனையை பெற்றிருப்பதுன்றது இது இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது அந்த மாதிரி சொல்லச்சே இப்போ மீதி பேருடைய கேச பாசத்துக்கு நிறைய வாசன திரவியங்களை சேர்த்து குளிக்கிறதுனாலயோ இல்ல புஷ்பத்தை எப்ப பார்த்தாலும் அதுல தலையில வச்சுருக்கிறதுனாலயோ அந்த மாதிரி வாசனையினுடைய சேர்க்கையினால வந்ததே தவிர இயல்பானது இல்லை அந்த வாசனைன்றதுன்னு சொல்ற. அந்த பெருமாளுடைய கேச பாசத்துக்கு தான் இப்படிப்பட்ட வாசனையோடு இருக்குன்னு அந்த விஷயத்த சொல்லிட்ட. இந்த கேச பாசம் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கு, அந்த திருக்குறள் கற்றை எப்படி இருக்குன்றத அத பாக்குற அத பத்தி சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. அந்தந்தமஸ்திமிர நிர்மிதமேவ யத் ஸ்யாத் தத்சாரசாதித சுதம் ஸ்வதிவிருத்தவார்த்தம் ஈசஸ்ய கேசவகிரேः அலகாலிஜாலம் தத்துல்யகுல்ய மதுபாட்யமஹாவனஸ்ய. தத்துல்யகுல்யம் அந்த அழகனுடைய கூந்தல், அந்த கூந்தலுக்கு சமமாக இருந்திருக்கிறேன்னு
சொல்ற. எதுன்னா அந்த வண்டுகள்னு சொல்றோம். உபமானம் சொல்லச்சே உபமானமா சொல்றது இருந்துருக்கு. உபமான உபமையும் ரெண்டு சொல்றோம் இல்லையோ. ஓமையில சொல்லச்சே அந்த ஓமையாக சொல்றது இருந்துருக்க அது சிறந்ததாக வந்து உபமானமாக சொல்றது. ராஜாவாட்டம் பையன் இருக்கான்னு சொல்லி சொன்னோம்னாக்க ராஜா உயர்ந்தவன். சந்திரன் போல முகம்னு சொல்லி சொன்னோம்னாக்க சந்திரன் சிறந்ததாக இருந்திருக்கு. அப்போ திருமாலிரும் சோலையில இருந்திருக்கிற வண்டுகள்லாம் வண்டுகள் போல பெருமாளுடைய கேசபாசன் கருத்து அழகா இருக்குன்னு சொன்னோம்னாக்கா அந்த வண்டுகளுக்கு ஒரு ஏற்றம் சொல்ற மாதிரி ஆயிடுது. அதை விட்டுட்டு இப்படி திருப்பறையவர் அந்த அழகர் திருமேனியில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான திருக்குழல்கள் உள்ளன. அது மாதிரி கண்ணங்கரையில்னு கருமையாகவும் ஒரு இனிமையாகவும் இருக்கக்கூடியது இந்த வண்டுகள். அந்த வண்டுகளாலே நிறைந்ததாக இருக்கு இந்த மகாவனம். அந்த திருமாலிரும் சோலை வனகிரி என்று சொல்லி சொல்றோம். அந்த திருமாலிரும் சோலைக்கு ஏற்றமே என்னன்னு கேட்டா வெறும் மலையோட மாத்திரம் இல்ல, சோலை சூழ்ந்த மலையாக இருக்கிறது தான் ஏற்றம் இருக்கு. மீதி மலைகள்லாம் அந்த மாதிரி இருக்காது. அது சோலைகள் சூழ்ந்த மலையாக இருப்பதனால அதுக்கு திருமாலிரும் சோலைன்னே பேரு சொல்றது. அந்த தாழ்வரையில எழுந்தருள் இருக்கிறதுனால அந்த மலைக்கும் வனகிரின்னே பேர் சொல்லி சொல்றோம். மகாவனத்திய கேசவகிரேகே அந்த கேசவகிரின்னு சொல்லி சொல்றோம். அந்த கேசவகிரின்னு சொல்றதுக்கு தாத்பரியம் என்னன்னா, திருமங்கை ஆழ்வார் இதை மங்களாசாசனம் பண்ற இந்த திருமாலிரும் சோலையில எழுந்தருள் இருக்கிற அழகர மங்களாசாசனம் பண்ணச்சே தேசமெல்லாம் வணங்கும் திருமாலிரும் சோலை நின்ற கேசவ நம்பி. அந்த கேசவன் எழுந்தருளி இருக்கின்ற தேசமெல்லாம் வணங்கும் திருமாலிரும் சோலை நின்ற கேசவ நம்பின்னு சொல்றார். இந்த லோகம் எல்லாம் வணங்குகிறது எதனா இந்த திருமாலிரும் சோலையே வணங்குகிறதாம். அந்த இடத்துல எழுந்தருளி இருந்திருக்கு எம்பெருமான்னு சொல்லி சொல்றார். அந்த இடத்துல எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான் அர்த்தம். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலமளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்பினை போயுமே. அந்த திருவேங்கடமலையில எழுந்தருள் இருந்திருக்கிற ஸ்ரீனிவாசனை சேவித்து அதன் மூலமா நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கிக் கொள்ளலாம் என்று சொல்லணும்னு அவசியமில்லை. அந்த பெருமாளுக்கே பரம்போக்கியமாக இருந்திருக்கிறது அந்த திருவேங்கடமலை. குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலமளந்தவிரான். அந்த கிருஷ்ணாவதாரத்தையும் வாமனாவதாரத்தையும் சேர்த்து 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 அனுபவிக்கிறது பல இடங்கள்ல ஆழ்வார் பாசுரங்கள்ல நாம பார்க்கலாம். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் யார் ஒருவன் அந்த குன்றமேந்தி குளிர்மழை காத்தவனாக இருக்கானோ அவனேதான் அன்று ஞாலம் அளந்தவிரான். வாமனாவதாரத்துல திரிவிக்கிரமனாக ஆகி எல்லா லோகத்தையும் அளந்தவிரான். அவன் பரன் சர்வோத்கிருஷ்டனாக இருந்திருக்கிற அவன் சென்று சேர் திருவேங்கட மாமலை அவன் உகந்து வர்த்திக்கும் மலை. இந்த இடத்துல இருந்தா நமக்கு பரம போக்கியமாக இருந்துருக்கோன்னு சுபக சித்திரக்கூட்டம்னு சொல்லி சொல்ற. இந்த சித்திரக்கூட்ட மலை ஒரு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கு. அங்க ராமர் லக்ஷ்மணர் சீதா பிராட்டி 3 பேரும் எழுந்தருள் இருந்திருக்கான்றதுனால அந்த மாதிரி இந்த திருவேங்கட மலையில போனோம்னாக்க நமக்கு பாக்கியம்னு பெருமாளே நினைக்கிறேனா. சென்று சேர் திருவேங்கட மாமலை, அப்படிப்பட்ட திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமேன்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணிருக்கேன் திருவேங்கட மலையை.
அங்க பாரிப்பது என்னன்னா ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிழா வடிவு செய்ய வேண்டும் நாம் திருகுறளறிவி திருவேங்கடத்து எழில்கள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கேன்னு அந்த திருவேங்கடமலையில எழுந்தருளி இருக்கிற எம்பெருமானுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசிதமான கைங்கரியங்களை பண்ணணும்னு பாரிக்கிற. அப்படி அத விரும்புற அதே ஆழ்வாரே அந்த திருவேங்கட மலையை தொழுதாலே போறோம், அதை கைங்கரியம் பண்ணிதான் புருஷார்த்தம் சித்திக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் எழுந்தருள் இருந்திருக்கிற அவன் உகந்ததாக அவன் உகந்து வர்த்திக்கின்ற அந்த திருவேங்கட மலையை சேவிச்சாலே போறோம், நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் போயிடும், நம்பினை தீரும்னு சொல்லி சொல்றத அதே ரீதியில தான் இந்த இடத்துல ஆழ்வானும் மங்களாசாசனம் பண்றார். இங்க ஈசஸ்ய கேசவகிரே அலகாலிஜாலம் தத்துல்ய குல்ய மதுபாட்ய மகாவனஸ்ய தத்துல்ய குல்ய மதுபாட்ய மகாவனஸ்ய. இந்த எம்பெருமானுடைய கூந்தலை ஒத்ததாக இருந்திருக்கிற மதுபங்கள், இந்த அலகங் அதாவது இந்த வண்டுகள் அது நிறைந்ததாக இருந்திருக்க என்பதாக சொல்றார். அந்த சோலையை உடைத்த அந்த திருமலைக்கு தலைவராக இருந்திருக்கிற அழகிரி சீர கேசவகிரியே ஈசஸ்ய, அந்த கேசவன் எழுந்துள்ள இருக்கிற அந்த கேசவகிரின்னே அதுக்கு பேரு. அதுக்கு ஈசனாக இருந்திருக்கிற சுந்தரபாகுவா இருந்திருக்கிற அழகர் எம்பிரான்னு அர்த்தம். அதுக்கு அந்த அழகருடைய திருக்குழல்கள் எப்படி உள்ளன என்பதையும் அடுத்த பூர்வார்த்தத்தினால சொல்லி சொல்றார். அந்தந்தமஹா திமிர நிர்மிதமேவ யத்யாத் தத்சார சாதித சுதம் ஸ்வதிவ்ருத்தவார்த்தம். அந்தந்தமஹா ஒரு மகா பிரளய காலத்துல எல்லாம் என்ன சூரியன் சந்திரன் யாருமே கிடையாது. ஆகையால எல்லாம் பகல் ராத்திரின்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லா சமயத்திலையும் ஒரே இருட்டு தான். அந்த ஒரே இருட்டாக இருந்திருக்கிற ஒரு சமயம், அந்த இருட்டை சொல்லச்சே கருமைய சொல்றோம். சாதாரணமா பார்த்தோம்னாக்க இந்த கருப்புக்கு கும்மிருட்டாக இருக்கிறத கருப்புன்னு சொல்றோம். அதுலயும் மீதி எல்லாவற்றையும் காட்டிலும் மகா பிரளய காலத்துல இருக்கிறது. ஏன்னா இந்த இருட்டுனாக்கா முன்பாதியிலையும் பின்பாதியிலையும் அவ்வளவு இருட்டு இருக்காது. ஏன்னா அஸ்தமிச்சு கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த சூரிய ரஷ்மியினுடைய இருந்ததனுடைய ஒரு பிரபாவத்தினாலையும் சூரியோதயம் ஆறதுக்கு முன்னையே கூட அந்த சூரிய ரஷ்மி அந்த அருணோதயம் ஆற சமயத்திலேயே கூட இருட்டெல்லாம் விலக ஆரம்பிச்சிடும். அந்த சூரியாஸ்தமனத்துக்கு அஸ்தமனம் ஆயும் உடனே இருட்டுன்றது கவ்வ வராது. ஆனா இந்த மகா பிரளய காலத்துல எப்படி இருந்துருக்குன்னா இது எல்லாமே அந்த அவ்வளவு இருட்டு. சூரியன் சந்திரன் எதனா இருந்தா தானே அந்த இருட்டு இல்லாம இந்த பிரகாசத்துக்கு ஒரு வாய்ப்புன்றதே வரப்ப போறது. அந்த சூரியன் சந்திரன் எதுவுமே இல்லாத ஒரு சன்னிவேசம். அப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்துல போய் அந்த இருட்டு பெரிய இருட்டு, அந்த இருட்டை எடுத்துக்கிற அந்த இருட்டுல எப்படி இருந்துருக்கு என்பதாக கேட்டோம்னா, கொள்கின்ற கோளிருளை சுகிர்ந்திட்ட கொழுஞ்சுருளின் உள்கொண்ட நீல நன்னூல் தழைகள் அன்று மகயன் குழல் விழ்கின்ற பூந்தன்றுழாய் விரை நார வைத்து என்னுயிரை கல்கின்றவாறு அறியீர் அன்னவீர் கழரா நிற்றீரே. இதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். ஏழையராவி பாசுரத்துல வரைச்சு அந்த பதிகத்துல வரைச்சு
அந்த பெருமாளுடைய ஒவ்வொரு திருமேனியினுடைய சௌந்தரியமும் இவரை ரொம்ப படுத்துறதான். அந்த அழகு என்னன்னு சொல்ல முடியாத படுத்துறதுன்றத சொல்ற திவ்யாவய சௌந்தரியம்லாம் அது எல்லாம் அந்த சௌந்தரியம் காட்சி அளிக்க, அதனால பார்த்து இப்படிப்பட்ட சௌந்தரியத்தோட எம்பிரானோட ஒரு சம்ஸ்லேஷன் நமக்கு இல்லாத போயிடுறது என்று அத ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு வரே. அங்க சொல்லச்சே காண்மின்கள் அன்னையர்கள் என்று காட்டும் வகையறியேன் நாள்மண்ணு வெண் திங்கள்கள் நயந்தார்கட்கு நச்சிலைகள் சேன்மண்ணு நாள் தடந்தோள் பெருமாள் தன் திருணுதலே கோள்மண்ணி ஆவியோடும் கொடியேன் உயிர்கோள் இழைத்தேன்னு அந்த ஒவ்வொருத்தருடைய அந்த திருமேனி அழக சொல்லி என்ன இப்படி எல்லாம் படுத்துறது, இந்த அழக காண்பிச்சு பெருமாள் படுத்துறார். அன்னையர்கள் காட்டும் வகையறியேன், உங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ற. இந்த இடத்துல சொல்ற கோள்கின்ற கோளிருளை சுகிர்ந்திட்ட கொழும் சுருளின் இந்த ஒரு மகா பிரளய காலத்துல இருக்கக்கூடிய இருளையே கூட அத ஒரு பஞ்சு மாதிரி எடுத்துக்கிறது. அந்த பஞ்சுல கொட்ட பாகம்ன்றது இருக்க அது உபயோகம் இல்லை. இந்த மேல இருக்கிற பஞ்சு பாகம் மாத்திரம்தான் நூல் நூப்பதற்கு உபயோகப்படும். அந்த கொட்ட பாகத்தெல்லாம் எடுத்துட்டு அந்த நூல் நூக்கிறதுக்காக அந்த பஞ்சை பறிச்சு அதை சுருளாக ஆக்கிறது. அதை அப்படியே வச்சுட்டாக்கா நூக்க முடியாது, கதிரில நூக்க முடியாது, அதை பட்டை போடுறதுன்னு சொல்லுவா. அதை சுருளாக ஆக்கி அதுலேருந்து ஒரு நூல், அந்த நூல் அவ்வளவு மெல்லிசா வரும். அந்த மெல்லிசா வர்றது இருக்க அது மாதிரி இருந்துட்டு இருக்கான். இந்த இடத்துல கோள்கின்ற அந்த ஒரு மகா பிரளய காலத்துல இருக்கக்கூடிய ஒரு இருட்டு, அந்த இருட்டையே அதுல இருட்டுலயே சாரமான அம்சத்தை, இந்த பஞ்சுல சாரமான அம்சம் அந்த மேல இருக்கக்கூடியதுதான். உள்ள இருக்கிற கொட்டையெல்லாம் இங்க தேவையில்லை. அந்த அந்த இருட்டை கடைஞ்சி எடுத்து அதுல இருந்து சாரமான அம்சத்தை எடுத்து அது மூலமாக பஞ்ச பட்டை போடுற மாதிரி ஒரு சுருள் பண்ணி அதனுடைய உள்ளேந்து எடுத்து ஒரு நூத்தமானாக்கா மெல்லிசா வருதோ இல்லையா, அந்த பட்டை போட்டுட்டு நூத்தமானா அந்த நூக்கிறவாளுக்கு தான் அதனுடைய சுவாரஸ்யம் தெரியும். அந்த பட்டை நன்னா இருந்ததுன்னாக்கா மெல்லிசா வரும். அது சரியா இல்லாத இருந்து நாம சரியா பறிக்காத போயிட்டு அதை அப்படியே பண்ணோம்னா அதுக்கு உண்டையும் கட்டையுமா வரும். அது அந்த மாதிரி இல்லாமல் இது அப்படியே அது நூத்தாக்கா எப்படி மெல்லிசான ஒரு இழையாக வருதோ அந்த மாதிரி பெருமாளுடைய திருக்குழல் அந்த கேச பாசங்கள் ஒவ்வொரு இழை மாதிரியும் திகழ்கின்றனன்னு சொல்லலாமோன்னு ஒரு யோசனை. அதை ஆழ்வார் சாதிக்கிறார் இந்த இடத்துல. கொள்கின்ற கோளிருளை சுகிர்ந்திட்ட கொழுஞ்சுருளின் உள்கொண்ட நீல நன்னூல் தழைகள். அந்த நீல நன்னூல், நீளமாகன்ற நீல சப்தம் எப்பவுமே கருப்பை தான் சொல்லி சொல்லும். இந்த அந்த ஆச்சரியமான அந்த நூல் மாதிரி இருக்கு என்று சொல்லலாமோ என்று கேட்டேன். அன்று என்று சொல்லிட்டேன். இது அபூதோபமைன்னு சொல்றது. அப்படிலாம் சொல்ல அந்த நூல்களினுடைய கூட்டம் இல்லை இது. ஏன்னா அந்த மகா பிரளய காலத்துல இருக்கக்கூடிய இருட்டுக்கு பெருமாள் திருமேனியில இருக்கிற அந்த குழல் கற்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சௌந்தரியம் அதுக்கு வராது, அந்த அழகு அதுக்கு வராது. அத்தோட போய் ஒப்புமை சொல்ல முடியாதுன்னு ஆழ்வாரே தீர்மானம் பண்ணிட்டு அன்று அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்ப என்னது இது? மாயன் குழல். மாயன் குழல் அது கண்ணனுடைய திருக்குழல். அது மாயன்னு சொல்லச்சு பல அர்த்தங்கள். அந்த எம்பெருமான் ஆச்சரியமான சக்தியை உடையவன், ஆச்சரியமான சங்கல்பத்தை உடையவன் என்றெல்லாம் பலவிதமாக சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருக்குழல் இது. இதுக்கு உபமாகமாக எதுவுமே சொல்ல முடியாது. இதெல்லாம் லுப்தோப்பமே அபூதோப்பமே அப்படின்னு அந்த உபமானத்துல பல விதங்கள் வந்துருக்கின்றன. அபூதோப்பம் என்று சொல்லச்சு என்னன்னா, சூரியன் கிழக்க உதிக்கிறது,
அதை விட்டுட்டு சூரியன் மேற்க உதிச்சாலும் அப்படின்னா சூரியன் மேற்க உதிக்க போறது இல்லை. ஆனாலும் அந்த ஒரு ஹைப்பத்தட்டிக்கா சொல்றது இருக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி மகா பிரளய காலத்துல இருட்ட அதை அதுல சமீச்சீனமான பாகத்தை ஒரு சுருளாக ஆக்கி இதெல்லாம் பண்றதுன்றது சம்பவிக்கவே போறதில்லை. அப்படியே நினைச்சுட்டு பண்ணாலும் கூட அது இதுக்கு ஒப்பாக ஆகாதுன்னு தாற்பயம். அததான் இந்த இடத்துல சுவாமி சாதிக்கிறார். இந்த திருக்குழலை அனுபவிக்கச்சே வதனாரவிந்த மகரந்த ரசாஸ்வாதத்திற்காக வண்டொழுங்கு படிந்தார் போலே அசைகிற திருக்குழல் கற்றைகளை பார்த்து வதனாரவிந்த மகரந்த ரசாஸ்வாதத்திற்காக அந்த பெருமாளுடைய திருமுக மண்டலமே தாமரை பூ போல இருந்திருக்கான். அதுல வரச்சு வதனாரவிந்த மகரந்த ரசாஸ்வாதத்துக்காக அதுக்காக சொல்லச்சு அந்த திருமுக மண்டலம் சாதாரண தாமரை புஷ்பத்துல இருக்கக்கூடிய ரசத்தெல்லாம் நாம அனுபவிச்சாச்சு. இந்த பெருமாளுடைய திருமுக மண்டலமாகிற தாமரை புஷ்பத்துல இருக்கக்கூடிய மது, அந்த மது எப்படி இருக்குன்றத நாம அனுபவிக்கணும்ன்றதுக்காக வண்டு ஒழுங்கு படிந்தார் போல் வண்டுகள் எல்லாம் சேர்ந்து வருதான். வரிசையா வரிசையா வண்டு வருதான். வண்டொழுங்கு படிந்தார் போல் ஒண்ணு பின்னால ஒண்ணு வருது. அது பரிசையா பார்த்தோம்னாக்கா அந்த வண்டெல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். பட்சிகள்லாம் பறக்கச்சே கிராமத்துல பார்த்தோம்னா தெரியும். இந்த மாதிரி சாயங்கால வேலையில பார்த்தோம்னா பட்சிகள்லாம் திரும்பி அதுவும் கூட்டுக்கு போகச்சே கோடு போட்ட மாதிரி வரிசையா போகும். ஏதோ ஒரு பட்சிக்கும் போறது, கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு பட்சி போறது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் சில பட்சிகள் போறதுன்னு அப்படி போகவே போகாது. அது ஒவ்வொரு பட்சியும் ஏதோ ஒரு மரத்துக்குள்ளேயோ ஏதோ ஒரு பொந்துக்குள்ளேயோ தான் இருக்கும். ஆனா கூட இறை தேடி முடிஞ்சு போகும்பொழுது எல்லாம் வரிசையா போகும். அது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துருக்கும். அதெல்லாம் கிராமத்துல தான் பார்க்க முடியும், நகரத்துல பார்க்க முடியாது. அந்த மாதிரி இந்த வண்டுகள் எல்லாம் ஒன்னா வரிசையா வரதா. அது சேர்ந்திருக்கிற அந்த ஒரு வரிசையா இருக்கிறது அந்த லைன் இருக்க, அதுதான் பெருமாளுடைய திருமுடி, அதாவது பெருமாளுடைய கேசம் பாசம் போல இருக்கோன்னு என்று அப்படிப்பட்ட அது அப்படியே அசைஞ்சுன்னு இருக்குது. கேசப்பாசம்ன்றது அப்படியே இருக்காது. அது அப்படி அந்த காத்துல மல்ல அசையறதான். அந்த அசையறத பார்த்து கொள்கிற கோளிரலை சுகிர்ந்திட்ட கொழுஞ்சுருளின் உட்கொண்ட நீலனன் நூல் தழைகள் என்று அன்று மாயன் குழல் என்பது அது இல்ல. அன்றுன்றது இருக்க இல்லைன்னு அர்த்தம். அங்க கேள்வி நன்னூல் தழைகள், அந்த தழைகளோ அது மாதிரி அந்த நூலாக இருக்குமோ அப்படின்னு அந்த கேள்விக்குறியோட எடுத்து தழைகள் அன்று இல்லை. எதுன்னா மாயன் குழல் என்பது. இது மாயனுடைய குழல், அந்த எம்பெருமானுடைய திருக்குழல் கற்றை இது என்பதை சொல்லுகின்றதாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இங்க வரச்சே அதே விஷயத்தை தான் ஆழ்வார் பாசுரத்தை சம்ஸ்கிருதீகரணம் பண்ணி ஆழ்வான் அனுபவிக்கிறார். அந்தந்தமஸ்திமிர நிர்மிதமேவ யத்யாத் தத்தாரசாதித சுதந்து அதிவிருத்தமாஹத்தம். சுதந்து அதனுடைய ஒரு நல்ல தந்து, அதனுடைய ஒரு இழை என்று சொல்லுவோம்னா அது அதிவிருத்தமான அர்த்தம். இது அது சொல்ல முடியாது, அதுக்கும் இதுக்கும் கம்பேரே பண்ண முடியாதுன்னு அர்த்தம் அதுக்கு. அப்படிப்பட்ட அதிவிருத்த வார்த்தம்னு ஆழ்வான் சொல்ற. இது கேசரிகிரேகேன்னு இந்த இடத்துல சொல்லச்சு கேசவகிரி கேசரிகிரின்னு ரெண்டு பாடம் இருந்துருக்கு. திருமங்கை ஆழ்வாருடைய மங்களாசாசன பிரகாரத்துக்கு கேசவன் நம்பி எழுந்தருள் இருக்கிற ஒரு மலைன்னு சொல்றோம். இங்க சொல்லச்சே என்ன சொல்லணும் அப்படின்னா கேசரின்னாக்க சிம்ஹாத்ரி, வனாத்ரி, ரிஷபாத்ரி என்றெல்லாம் திருவேங்கட மலைக்கு என்னென்னலாம் பெயர் இருந்துருக்கோ அந்த மாதிரி பெயர்கள் இந்த திருமாலிரம் சொல்லி மலைக்கும் உண்டுன்னு சொல்லி மங்களாசாசனம் பண்ற. இந்த இடத்துல என்ன சுவாரஸ்யம், பூர்வ ஸ்லோகத்துக்கும் இதுக்கு மின் ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் இருக்கக்கூடிய சுவாரஸ்யத்தை பார்க்கணும்.
முதல் ஸ்லோகத்துல வரச்சே திருமுக, அதாவது அந்த அழகர் சாத்தின் இருக்கிற கிரீடத்தோடு சேர்ந்து அந்த திருக்குறள் கற்றைகளை அனுபவிக்கிற. இந்த இடத்துல என்ன இது பண்றேன்னாக்க வெறும் திருக்குறள் கற்றைகளை மாத்திரம் அனுபவிக்கிற. சுவாமி தேசிகன் பரமபத சோபானத்துல வரைச்சு திவ்யாளக பங்கியாகிற ராத்திரியோடே அகடித கடனா சாமர்த்தியத்தாலே சேர்ந்தது என்னலாம் படி கதிராயிரம் இரவி கலந்தரித்தால் ஒத்த நிகழ்மொழியை பார்த்து முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ என்பது. சூரியன் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்காது. ஏன்னா இருட்டு, சூரியன் வந்தாச்சுன்னா இருட்டு போயிடும். இப்ப இந்த இடத்துல என்ன இருக்குன்னாக்க இருட்டும் இருக்குது, சூரியனும் இருந்துட்டு இருக்கு. இருட்டு எப்படி? திவ்யாளக பங்கியாகிற ராத்திரியோடே எம்பெருமானுடைய திவ்யாளக பங்கி அலக்கம்ன்றது இந்த மின்னிச்சு மயிர்னு சொல்றது நெத்தியில வரக்கூடிய ஒரு சாதாரணமா, அதாவது அந்த தலை பின்னலோட சேராத இருக்கக்கூடிய முடி, அந்த கேசங்கள் அது வரிசையா இருந்துட்டு இருக்கான், நெத்தியில இருந்துட்டு இருக்கான். அது கண்ணங்கரையில்னு இருக்கு. அந்த கருமைய பார்த்தோம்னாக்க அது இருட்டு மாதிரி இருந்துட்டு இருக்கு, அது ராத்திரி மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஆனா பெருமாள் சாத்தின் இருக்கிற கிரீட்டமோ அந்த திருவபிஷேகம்னு சொல்றது 1000 சூரியன்கள் ஒரே சமயத்துல பிரகாசிச்சதுன்னாக்க எவ்வளவு பிரகாசத்தோட இருக்குமோ அதுக்கு மேற்பட்ட பிரகாசத்தோட இருந்துட்டு இருக்கான் அந்த பெருமாள் சாத்தின் இருக்கிற திருவபிஷேகம். அப்ப அந்த திருவபிஷேகத்தையும் இதையும் சேர்த்து சொல்லணும். இப்ப ரெண்டுக்குமே சேவையாருது. பெருமாள் திருமுடியும் சேவையாகிறது, திரு அபிஷேகமும் சேவையாகிறது, கிரீட்டமும் சேவையாகிறது. இது ரெண்டும் ஒரே இடத்துல எப்படி சம்பவிக்கும்? இருட்டும் சூரியனும் ஒரே சமயத்துல எப்படி சம்பவிக்கும்? சூரியன் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்காது, இருட்டு இருக்கிற இடத்துல சூரியன் இருக்க முடியாது. இப்படித்தானே சொல்ல முடியும். அப்படின்னா அகடித கடனா சாமர்த்தியத்தாலே. அப்ப நம்மளெல்லாம் வேணா முடியாது. சூரியன் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்காது, இருட்டு இருக்கிற இடத்துல சூரியன் இருக்காது. பெருமாள் நினைச்சேர்னா எதுவானும் நடக்கும். இரவை பகலாக்குவான், பகலை இரவாக்குவான். ஜெயதிரதன் விஷயத்துல வரச்சே பகலையே இரவாக்கினேர் இதே எம்பெருமான் தான். என்ன ஜெயதிரதன் இன்னும் சத்தனா இல்ல, அஸ்தமிச்சுட்டு போயிடுது. அஸ்தமிச்சுட்டு போற சமயத்துல அஸ்தமனத்துக்குள்ள ஜெயதிரத வதம் பண்ணாத போயிட்டா அர்ஜுனன் தன்னையே மாய்த்து கொள்வதாக அக்னி பிரவேசம் பண்ணுவதாக சங்கல்பிச்சுருக்கான், பிரதிஜை பண்ணிருக்கான். தன்னுடைய பிரதிஜை பொய்யானாலும் போலாம், தன் ஆசிரித்தனுடைய பிரதிஜை பொய்யாக கூடாதுன்னு பாக்குறவர் பெருமாள். ஆகையால தன்னுடைய பிரதிஜை யுத்தத்துல ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு பிரதிஜை பண்ணேன். ஆனா பீஷ்மரை பார்த்து ஒரு கால விசேஷத்துல ஒரு யுத்தத்திலேயே ஒரு அவசரத்துல சக்கராயுதத்தை எடுத்துட்டு வர. இதே பீஷ்மர் பிரதிஜை பண்றார், கண்ணனை ஆயுதம் எடுக்க வெப்பன் நானு அப்படின்னு சொல்றேன். தன்னுடைய வார்த்தை பொய்யா போனாலும் போலாம், ஆசிரித்தாளுடைய வார்த்தை பொய்யாக கூடாதுன்றதுக்காக பீஷ்மர் சொல்லுன்றதுக்காக அவருடைய வார்த்தையை மெய்ப்பிப்பதற்காக பெருமாள் சக்கரத்தை எடுத்துட்டு எழுந்தருளுகிறார், ஆயுதத்தை எடுக்கிறேன்னு சொல்றார். அதே மாதிரி அர்ஜுனனுடைய பிரதிஜை பொய்யாக கூடாது. அதே சமயத்துல அர்ஜுனனுடைய பிரதிஜை என்ன? அஸ்தமனத்துக்குள்ள ஜெயத்ரதனை வதம் பண்ணுவேன், அப்படி வதம் பண்ணாத போயிட்டேன்னாக்கா அக்னி பிரவேசம் பண்றேன்னு. அர்ஜுனன் அக்னி பிரவேசம் பண்ணியாச்சுன்னா மகாபாரத யுத்தம் முடிஞ்சு போச்சு. அந்த 11வது நாள்லயோ 12வது நாள்லயோ முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அதுக்கு. இப்ப அது பெருமாள் சங்கல்பம் அது இல்லை. இப்ப அதுக்காக என்ன பண்ணேன்னா அர்ஜுனன் பண்ண பிரதிஜை மையாக்கணுன்றதுக்காக தன்னுடைய சக்கராயுதத்தினால சூரியனையே மறைச்சுட்டேர், அப்ப பகலையே ராத்திரி ஆக்கிட்டேர். அவருடைய அகடித கடனா சாமர்த்தியம். சாதாரணமாக அகடிதம் ஒன்னோட ஒண்ணு சேராததாக இருந்துருக்கிற விஷயங்களை அந்த சேர்ப்பிக்கின்ற ஒரு சாமர்த்தியம். அந்த அகடித கடனா சாமர்த்தியத்தாலே இப்ப இந்த இடத்துல திருவபிஷேகம் இருக்கேன், அது 1000 சூரியன்கள் இருந்த மாதிரி அவ்வளவு பிரகாசத்தோடு இருந்துருக்கு. அந்த அலகாவளி
இந்த மின்னிச்சு முடிகள்லாம் இருக்கச்சே அதெல்லாம் பார்த்தோம்னாக்கா கும் இருட்டு மாதிரி இருக்கு. அந்த இருட்டும் சூரியனும் சேர்றதுன்றது இருக்க அகட்டித்தம் சேராத ஒண்ணு. அதை சேர்க்கும்படியாக பண்றவர். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ என்பது. முகச்சோதி மலர்ந்ததுவோ முடிச்சோதியாய் அந்த பெருமாளுடைய திருமுக மண்டலமே இப்படி அந்த ஒரு தேஜோ ரூபமாக அது பிரகாசிக்காக அது கிரீட்டமாக ஆயிடுத்தோன்னு சொல்றாரு. அந்த மாதிரி அதை முதல் ஸ்லோகத்துல அனுபவிச்சார். அந்த ஸ்லோகானுபவம் தான் நாம பார்த்தோம். ஆஜானஜ ஸ்வகத பந்துர கந்ததுல்லுப்த பிராமியத் விதக்த மதுபாளி சதேசகேசம் விஸ்வாதிராஜ்ய பரிபர்ஹ கிரீட்டராஜம் ஹே சுந்தரஸ்ய பத சுந்தர முத்தமாங்கம்னு இந்த பெருமாளுடைய அந்த சிரஸ்த மங்களாசாசனம் பண்ணேன். இப்ப வெறும் கேசத்தை மாத்திரம் இந்த நம்மாழ்வார் பாசுர பிரகாரத்துக்கு அனுசந்தானம் பண்றேன் என்பதாக இந்த ஆழ்வார்கள் அனுபவித்த முறையில அதே வழியில தானும் அந்த பெருமாளை அனுபவிக்கிறேன். நமக்கா புதுசா பெருமாளை போய் அனுபவிக்க தெரியாது. அந்த பெருமாளை அனுபவிக்கணும் அப்படின்னாக்கா பெரியவாள்லாம் எப்படி சொல்லி கொடுத்துருக்காளோ அப்படி அனுபவிச்சோம்னாதான் நமக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஆழ்வான் தன்னுடைய கவிதா சாமர்த்தியத்தினால எப்படி வேணா சொல்லலாம். ஆனா அது போகிறதுக்கு விரும்பல. பூர்வாள் நமக்கு முன்ன இருந்துருக்கிற ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் எந்த வழியில அந்த எம்பெருமான அனுபவித்தாலோ அந்த வழியில தான் நாமளும் அனுபவிக்கணும்ன்ற முறையில அவருக்கு உடனே ஆழ்வார் பாசுரம் ஞாபகம் வருது. அந்த ஆழ்வார் பாசுரத்தை அப்படியே சம்ஸ்கிருதீகரணம் பண்ணி அழகனுடைய குழல் கற்றைகளையும் அவருடைய திருமுக மண்டலத்தையும் அனுபவிக்கிறார் இந்த பாசுரம் இந்த ஸ்லோகத்தினால. அப்பேற்பட்ட அந்த அழகருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் சம்பூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு, இப்படி ஆழ்வாருடைய சீசூக்திகள்னாலையும் ஆழ்வானுடைய சீசூக்திகளை கொண்டும் அழகன அனுபவிக்கிற நமக்கு பாக்கியம் கிடைக்கணும்ன்ற பிரார்த்தனையும் வைத்து விடைபெறுகிறேன். அந்தந்தமஸ்திமிர நிர்மிதமேவ யத்யாத் தத்சாரசாதிதசுதம் த்வதிவ்ருத்தவார்த்தம் ஈஷஸ்ய கேசவகிரேரலகாளிஜாலம் தத்துல்யகுல்ய மதுபாட்ய மகாவனஸ்ய. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.